வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ். நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1, யூபிஎஸ்சி அண்ட் சோ மெனி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி ஆல்சோ. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் டெய்லியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம துளியும் குறைஞ்சு போயிட போகிறதில்ல. ஓகேங்களா? இதனால வந்து நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நாட்டில் என்ன நடக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன கரண்ட் அஃபேர்ஸில் இதில் பொலிட்டிக்கல் நியூஸ் வராது. ஆனால் எல்லாருக்கும் இந்த மசாலா கலந்த அந்த பொலிட்டிக்கல் நியூஸ் தான் தேவைப்படும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தெரியாது, அது தேவைப்படாது. நமக்கு நாலேஜ் ஓரியன்ட் தான் போகணும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, என்னென்ன வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 17 தமிழ்நாடுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது தமிழ்நாடு ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒன்று ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு. ஸோ நியூஸ் அதுலேருந்து தான் எடுப்போம். ஏன் அதுலேருந்து எடுப்போம்னா அதுதான் வந்து கவர்மெண்டோட ஆத்தன்டிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா தமிழரசு. ஸோ இது மாதிரி எல்லா ஒரு பேப்பருமே வந்து ஹிந்து பேப்பராக இருக்கட்டும், தினத்தந்தியாக இருக்கட்டும், தினமணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தணிக்கை செய்யப்பட்டு தான் பேப்பரை வெளில வருது. அதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் போடுவோம். இது என்ன அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த போட்டோஸ் பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா 16/7/2025 ஸ்னேக், அதாவது உலக பாம்பு தினம். அன்னைக்கு உலக பாம்பு தினம். ஓகேவா? அதை முன்னிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, கிண்டியில ஸ்னேக் பார்க் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்னேக் பார்க்ல இருக்கிற த ஸ்னேக் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸ்னேக் ஆஃப் இந்தியான்னு ஒரு புக்கை எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 16/7, அதாவது உலக பாம்பு தினம். ஓகேவா? உனக்கு நமக்கே தெரியும் நல்ல பாம்பு, எத்தனை வகையான பாம்பு நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுல மிகப்பெரிய கொடூர விஷம் உள்ள பாம்பு எதுன்னு சொல்லுவாங்க, கோப்ரா, கிங் கோப்ரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கடிச்சா ஒரு யானையை அட் டயத்துல கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அதிக வீரியம் உள்ள பாம்பு என்னன்னா கண்ணாடி விரியன் அண்ட் சுருட்டை விரியன் அண்ட் இந்த மாதிரி நிறைய பாம்புகள்லாம் இருக்கு. ஆனா எல்லா பாம்பும் விஷம் உள்ளதான அது கிடையாது. இருக்கிற சதவீதத்துல நம்மள்கிட்ட விஷமுள்ள பாம்பே வந்து ஒரு 1% 5% தான் இருக்குன்னு சொல்றாங்க. பாக்கி எதுவுமே விஷம் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேவா? பாம்பை கண்டால் படையும் நடுங்குங்கிற காரணமா ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் உலக பாம்பு தினத்தை முன்னிட்டு த ஸ்னேக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து தலைமைச் செயலர் அதிகாரி திருமதி சுப்ரியா சாஹூ. இவங்க வந்து ஒரு IAS அதிகாரி. இவங்க தான் வந்து கிண்டில இருக்கிற ஸ்னேக் பார்க்ல இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. ஸோ அதனால வேண்டாம். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ். இது என்னன்னு தெரியுதா? ஏதோ ஒரு பாலம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து கேபிள் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா அதாவது மும்பைல கடலுக்கு நடுவுல, அதாவது ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதான் மும்பை ஹைகின்னு சொல்லுவாங்க. அதையும் மும்பை சிட்டியும் கனெக்கிற இணைச்சி அதை கனெக்ட் பண்ற மிகப்பெரிய ஒரு கேபிள் பாலம் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் இருக்கு. இது இப்போதைக்கு ரீசெண்டா ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவின் 2வது மிக நீளமான கேபிள் பாலம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகா மாநிலத்துல இருக்கு. இந்த கர்நாடகா மாநிலத்துல எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் ரொம்ப முக்கியம். சிவமோகா மாவட்டத்துல உள்ள சிக்கந்தூரில், ஓகேங்களா, சிவமோகா மாவட்டத்துல இருக்கிற சிக்கந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த பாலம் மிக நீளமான கேபிள் பாலம். இது எத்தனாவது? 2வது கேபிள் பாலம். யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா மத்திய அமைச்சர். இவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா மேம்பால தலைவர்னு சொல்லுவாங்க, மேம்பால கிங்னு சொல்லுவாங்க, ரோட் கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இவர் வந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி. ஓகேங்களா? ரோடு மினிஸ்டர் 14/7/2025 அன்னைக்கு திறந்து வச்சார். டேட் ரொம்ப முக்கியம். அதோட நீளம் என்ன அப்படின்னா 6 கிலோமீட்டர் லென்த். ஓகேங்களா? 6 கிலோமீட்டர் லென்த். அந்த இது இந்தியா 2nd லாங்கஸ்ட் கேபிள் பிரிட்ஜ். இது பேந்திரா ஓர்லி ஸ்ரீலிங்க். பேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராஷ்டிரால தானே ஃபர்ஸ்ட் கேபிள் இது இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம நிறைய படத்துல டிவில எல்லாம் கூட பார்த்துருக்கோம். எல்லா படத்துலையுமே ஹிந்தி படத்துக்கு அந்த பாலம் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் உள்ளதான் இது. இந்த பேந்திரா ஓர்லி ஸ்ரீலிங்க் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்ரீலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 8 லேன் கேபிள் வர்ற அந்த ஒரு பாலம். ஓகேங்களா? அந்த பாலத்துல எத்தனை கிலோமீட்டர் அது அப்படின்னா 5.6 கிலோமீட்டர். இது 6 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்துக்குங்க. ஸோ அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் வேர் வாஸ் த இந்தியா ஃபர்ஸ்ட் ரோரோ ஃபெரி. அது என்ன ரோரோ ஃபெரி அப்படின்னு பார்ப்போம். ரோரோ ஃபெர்ரி சர்வீஸ். ஃபெர்ரினால என்னன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு இன்டர் லேண்ட் வாட்டர் வாகனம் கூட சொல்லலாம். வாட்டர் இதுல அதுதான் ஃபெர்ரின்னு சொல்லுவாங்க. ஃபெர்ரினா என்ன அப்படின்னா மோட்டர் இருக்கும், அதுல கப்பல் மாதிரி பறந்து இருப்பாங்க. இப்போ எப்படி பஸ் ட்ரெயின்லாம் இருக்கிற மாதிரி நிறைய மக்கள் உட்காந்துட்டு போற மாதிரி வண்டி, அதாவது காரு பைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி அது எல்லாத்துலயுமே அதுல வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ அதை தான் ஃபெர்ரின்னு சொல்லுவாங்க. அது எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவை எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா கோவால. ஓகேங்களா, ஃபெர்ரி. இதை ஃபாரின்ல என்ன பண்ணனா ஒவ்வொருத்தர் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் வந்து ஃபெர்ரி வச்சுக்கிறத ஒரு கௌரவமா நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதே மாதிரி தான் ஃபெர்ரி. பிராந்தியத்தின் நீர் போக்குவரத்து உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாக கோவாவின் முதல் ரோரோ படகு சேவை தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்றும் இல்லை. அதுக்காக அந்த ரோரோ ஃபெர்ரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, இந்தியாவில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு என்வரான்மெண்ட் நியூஸ். இது என்ன அப்படின்னா மத்தேயி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. மத்தேயி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால. இதுவும் கோவால தான் மத்தேயு. ஓகேவா, இந்த மகதாயி அப்படிங்கிற ஒரு ரிவர் அண்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால, இந்தியால. இதுல என்னன்னா அரிய வகை மான்கள் அந்த இதெல்லாம் வந்து அங்கதான் காணப்படுது. அதனாலதான் இது ஃபேமஸ். அப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா டெக் பார்க் எங்க ஓபன் பண்ணாங்கன்னா அஸ்ஸாம்ல. இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி, ஓகேங்களா, அருகே உள்ள சோனாப்பூரில் இந்தியாவின் முதல் அக்வா தொழில்நுட்ப பூங்கா திறந்திருக்காங்க. யார் திறந்து வச்சிருக்காங்கன்னா அப்படின்னா முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவரு ஓபன் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மாங்கிறவரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். ஸோ அஸ்ஸாம் அரசுல 15வது முதலமைச்சராக அவரு 10 மே 2021 பதவியேற்றிருக்கிறாரு. ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதுல முக்கியம்தான். இந்த இதை வந்து எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுஹாத்தியில. ஓகேங்களா, ஓபன் பண்ணது ஃபர்ஸ்ட் அக்வா டெக் பார்க் எங்க ஓபன் பண்ணப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். விச் யூனியன் மினிஸ்டர் லான்ச் அதிதி ஸ்கீம். அது என்ன அதிதி ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிதி ஸ்கீமோட விரிவாக்கம் இதுதான். அசிஸ்டன்ட் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் அசிஸ்டன்ஸ் டெப்ளாய்மெண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது யார் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மத்திய மின்சாரம் மற்றும் வீட்டு வசதித்துறை திரு மனோகர்லால் கட்டார் அவளுதான் ஜூலை 15ஆம் தேதி இதை வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா, ஒரு தேசிய நிகழ்வுல ஹரியானாவின் பானிபட்ல உள்ள ஆர்யா கல்லூரியில இந்த ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன வந்திருக்கு, அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டு ரேங்க் 98 இடத்துல லிஸ்ட் ஆயிருக்கு. எதுல அப்படின்னா சீல்டு QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான சீல் செய்யப்பட்ட QS சிறந்த மாணவர் நகரங்கள் பட்டியல்ல எந்த மாநிலம் அப்படின்னா மும்பைல உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா மும்பை இந்தியா ஹாஸ் பீன் ரேங்க்டு 98th அண்ட் QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026ல அது 98வது இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல செபி, அதாவது நிஃப்டி 50 இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பத்திலாம் பேசுற அதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி போர்டு இருக்கும், செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதோட சேர்மன் இப்ப யாரு அப்படின்னா துஹின் காந்த் பாண்டே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த துஹின் காந்த் பாண்டே ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஆர்கனைசேஷனா செபி அன்வீல் த VCF செட்டில்மெண்ட். ஓகேங்களா, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் செட்டில்மெண்ட். ஜூலை 2022 செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இதோட சேர்மன் யாருன்னா துஹின் காந்தா பாண்டே. இவங்க வெஞ்சர் கேபிட்டல் செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025 செட்டில் பண்ணியிருக்காங்க.
செட்டில்மெண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் வைண்டிங் அப் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் மைக்ரேட்டட் விசிஎஃப்ஸ். இதுதான் அது. எக்கானமில ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷனை வச்சுதான் நமக்கு விலை உயர்வு அதிகமா இருக்கும். கோல்டு இந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு, காய்கறி ஒரு நாளைக்கு தக்காளி இந்த ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி அது எதை பேஸ் பண்ணிதுன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மூலமா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வச்சுதான் சொல்லுவாங்க. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்ஓ ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 2.10%. ஓகேவா. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன் மெஷர்டு பை கன்சியூமர் பிரைஸ் டிக்ளைன் டு 75 மந்த் லோல 6 இயருக்கு அப்புறம் 2.10%. இது குறைஞ்சிருக்கு 2.82 இருந்து. இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரீட்டைல் இன்ஃபிளேஷன் as the increase in the price level of the selected basket of goods and service over selected period of time. ஓகேங்களா. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு காலகட்டங்கள்ல அது விலை ஏறும்போது அதை தான் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு கோல்டா இருக்கலாம், இல்ல கட்டடத்துக்கு உண்டான அந்த ஸ்டீலு, கம்பி, அந்த கருங்கல், இதெல்லாம் சில நாட்கள்ல வந்து விலை ஏறும் விலை இறங்கும். அதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வெளியிடுறது. இது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அதாவது முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் என்னன்னா பாலி கிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டை வாங்கியிருக்காங்க. முதல்ல அவங்க யார் அப்படின்னா தீபிகா ஷெராவத் அப்படிங்கிறவங்க. இவங்க ஜூலை 2025 இந்தியா உமன்ஸ் ஹாக்கி டீம் ஃபார்வர்ட் பிளேயரா இருந்தாங்க. தீபிகா ஷெராவத் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் பிளேயர் டு வின் பாலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்ட் 2024-25 இந்த அவார்டை வாங்குறாங்க முதல்ல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்வரான்மெண்ட் நியூஸ். இது என்னன்னு பார்த்தாலே தெரியுது. டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் ஃபிளைனா என்ன, தட்டான். நிறைய இதுல வந்து டிராகன் ஃபிளை பறந்ததுன்னா மழை வர போகுதுன்னுவாங்க சம்திங். அதெல்லாம் வந்து லோக்கல் இது நியூஸ். ஸோ அப்படிங்கிறப்ப இது புதிய வகை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நியூ டிராகன் ஃபிளை ஸ்பீசியஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது எங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ். இந்த லிரோதீம்ஸ் அப்ரஹாமி அந்த பேரு. வெஸ்டர்ன் கேட்ஸ் எதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹெரிட்டேஜ் சைட்ல அதுவும் ஒண்ணு வெஸ்டர்ன் கேட்ஸும். ஓகேங்களா. யூஎன் ஹெரிட்டேஜ் சைட்ல ஜூன் 2025 கேரளா பேஸ்டு ட்ரவான்கோர் நேச்சர் ஹிஸ்டரி சொசைட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லிரோதிமிஸ் அப்ரஹாமி அப்படிங்கிற ஒரு டிராகன் ஃபிளை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டே 1 எந்த டே வந்து செலிப்ரேட் ஜூலை 17 அப்படின்னா வேர்ல்டு எமோஜி டே. எதனால இந்த வேர்ல்டு எமோஜி டே இம்பார்ட்டன்ட் டேல கொண்டு வந்தேன் அப்படின்னா நமக்கே தெரியும். ஏன்னா இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேரும் இப்போதைக்கு டெலகிராமு, சேட்டிங், அதாவது வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எக்ஸ்லிங்கா இருக்கட்டும், அட் த சேம் டைம் இன்ஸ்டாவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பிரஷனை அண்ட் எமோஷன்ஸை தெரிவிக்கிற ஒரே ஒரு இதுலன்னா இதுதான். அழுவுறதுக்குன்னா, அப்புறம் சிரிக்கிறதுனா, கோபமா இருக்கிறதுனா எல்லாத்துக்கும் டைப் பண்ணிட்டு இருக்காம இந்த ஒரு எமோஜியை போட்டு இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் கெடுக்கிறது தான். ஸோ அதனாலதான் இந்த எமோஜி இன்னைக்கு வேர்ல்டு எமோஜி டே ஜூலை 17. அதுக்கப்புறம் டெய்லியும் தினம் ஒரு ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா 6 இயர் ஆச்சு செலிப்ரேட்டிங் டிஜிட்டல் இந்தியா. ஜூலை 1, 2015 இன்னையோட 10 வருஷம். ஓகேங்களா. டிஜிட்டல் இந்தியா ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் யாருன்னா 3வது தடவை மோடி அவர்கள் இந்தியாவை ஆள்றாங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்தப்போ இதை வந்து வெளியிட்டாங்க. எம்பவர்டு சொசைட்டி அண்ட் நாலேஜ் எக்கானமி, டிஜிட்டலி எம்பவர்டு. ஓகேங்களா. இதோட தாரக மந்திரமே என்னது, விஷன் பார்வை என்னன்னா டிஜிட்டலி எம்பவர்டு சொசைட்டி நாலேஜ் எக்கானமி. அது இருக்கான்னு கேட்டா எல்லாத்தையுமே இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே ஜிபே யூஸ் பண்றோம். ஜிபேல தான் பணத்தை வாங்குறோம். ஒரு பெட்டி கடையா இருந்தாலும் சரி, டீ கடையா இருந்தாலும் சரி, 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் ஜிபே, போன்பே இருக்கா, ஜிபே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஸோ அந்த பேசிஸ்ல டிஜிட்டலி எம்பவர்டு ஆயாச்சு. நாலேஜ் எக்கனாமி அவங்களும் வந்து பணம் எந்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸ்ல பணம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் புக் எடுத்துக்கிட்டு பேங்க் போகாம செல்லுலயே நம்ம எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் ஜூலை 1, 2015 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இதை வெளியிட்டாரு. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சென்டர் மேப்பை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ். நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.